ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோல நம்ம கியூட் பிஜி 2024 கொஸ்டின் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். அந்த கொஸ்டினை பார்க்கலாம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் ஏ பி சி டி இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஆசிட் ஸ்ட்ரென்த். ஸோ இங்க கொடுத்திருக்கிறது 4 ஃபீனால் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இந்த ஃபீனால் டெரிவேட்டிவ்ஸை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எது ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட்ல இருந்து எது வீக்கஸ்ட் ஆசிட். ஸோ நமக்கு தெரியும் ஃபீனாலிக் OH வந்து வீக்லி ஆசிடிக், கபாக்சிலிக் ஆசிடோட கம்மியான ஆசிட் ஸ்ட்ரென்த் உள்ளது. இப்போ இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே ஃபீனால் டெரிவேட்டிவா இருக்கிறதுனால இந்த டெரிவேட்டிவ்ல இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப்ஸ், அதர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் தான் இந்த ஆசிட் ஸ்ட்ரென்த்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ எந்த மாதிரியான சப்ஸ்டிட்யூவன்ஸ் இந்த ஆசிட் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும், எந்த மாதிரியான சப்ஸ்டிட்யூவன்ஸ் டிக்ரீஸ் பண்ணுன்றது தான் நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்க்கும்போது இந்த மாலிக்யூல்ல நைட்ரோ குரூப் ஏ மாலிக்யூல்ல இருக்கு, பி மாலிக்யூல்ல ஓ மீத்தாக்சி குரூப் இருக்கு, சில சல்போனிக் ஆசிட் குரூப் இருக்கு, டில வந்து மெத்தில் குரூப் இருக்கு. இந்த 4 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் தான் இந்த பர்டிகுலர் அசிடிட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்பெல்லாம் ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் சப்ஸ்டிட்யூவன்ட் ஆர்த்தோ இல்ல பேரா பொசிஷன்ல இருக்கோ அது ஃபீனாலோட ஆசிட் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போ இந்த 4 மாலிக்யூல்ல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் வந்து நைட்ரோ குரூப்பும் சல்போனிக் ஆசிட் குரூப்பும் தான். ஸோ ஆனா நைட்ரோ குரூப் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், சல்போனிக் ஆசிட் அதுக்கு அடுத்தது தான் வரும். ஸோ இந்த 4 மாலிக்யூல்ல ஏ அண்ட் சி தான் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் சப்ஸ்டிட்யூவன்ட்ஸ் உள்ள மாலிக்யூல். ஸோ இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் சப்ஸ்டிட்யூவன்ட்டா இருக்கிறதுனால இந்த 2 மாலிக்யூலோட அசிடிட்டியும் இந்த 2 மாலிக்யூலை விட அதிகமா இருக்கும். ஸோ இப்போ அடுத்தது இந்த பர்டிகுலர் கேஸ்ல பார்க்கும்போது ஓ மீத்தாக்சியும் இந்த மெத்தில் குரூப், ஆல்கைல் குரூப், இந்த 2 குரூப்புமே எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இல்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னு சொல்றோம். ஸோ இது எலக்ட்ரான் டொனேட் பண்றதுனால இங்க ஆக்சிஜன் ஹைட்ரஜன் பாண்ட் ஈஸியா பிரேக் ஆகாது, உடையாது. இது ஈஸியா உடையாததுனால ஆசிட் ஸ்ட்ரென்த் கம்மியா இருக்கும். ஸோ எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் வந்து ஆசிடிட்டியை டிக்ரீஸ் பண்ணும், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் அசிடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இப்போ பி டி கம்பேர் பண்ணும்போது எது ஸ்ட்ராங்கா எலக்ட்ரான் டொனேட் பண்ணும் அப்படி பார்க்கும்போது ஆக்சிஜன் டைரக்டா எப்பெல்லாம் ஃபீனால் ரிங்கோட அட்டாச் ஆயிருக்கோ அப்ப அந்த சப்ஸ்டிட்யூவன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்லி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா இருக்கும், எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பா இருக்கும். ஒன்னு ரெசனன்ஸ் வழியாவும் சரி, நம்ம வந்து பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் குரூப் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பா இருக்கு. ஸோ ஆனா மெத்தில் குரூப் பார்க்கும்போது OCH3 விட கம்மியா தான் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பா இருக்கும். ஸோ பிட்வீன் பி அண்ட் டி, பி தான் மோர் அசிடிக்கா இருக்கும். இப்ப நம்ம பார்க்குறோம் இந்த 2 குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப், இந்த 2 குரூப் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் எப்படி இந்த ஆர்டர் ஆஃப் அசிடிட்டியை நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ மொத்தத்துல பார்க்கும்போது நைட்ரோ குரூப் உள்ள ஃபீனால் வந்து ஹைலி அசிடிக்கா இருக்கும். எஸ்பெஷலி 2 ஆர்த்தோ பொசிஷன் பேரா பொசிஷன்ல இந்த நைட்ரோ குரூப் இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப ஆசிடிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் சி, ஏன்னா சல்போனிக் ஆசிடும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் சப்ஸ்டிட்யூவன்ட்டா இருக்கிறதுனால சியும் அசிடிக்கா இருக்கும். அடுத்த ஆப்ஷன் வந்து பியா டியான்னு பார்க்கும்போது பியை விட டி தான் லெஸ்ஸர் எலக்ட்ரான் ரிலீசிங்கா இருக்கிறதுனால அடுத்த அசிடிக் ஸ்ட்ரென்த் வந்து டியா இருக்கும். லீஸ்ட் அசிடிக்கா இருக்கிறது இந்த ஓ மீத்தாக்சி குரூப் உள்ள இந்த ஃபீனால் தான். ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு இந்த ஆர்டர் ஆஃப் decreasing order of acid strength வந்து A, C, D, B. I hope you understood. Thank you.